உடலில் கத்தி குத்து காயங்களுடன் உயிருக்கு போராடியபடி சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் இந்த பெண்ணின் இந்த நிலைமைக்கு காரணம் ஒரு ஆட்டோ ஓட்டுநரும் அவரது கூட்டாளியும் தான். விருதுநகர் யானைக்குழாய் தெருவைச் சேர்ந்த சங்கர் சித்ரா தேவி என்னும் இந்த பெண் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை செய்து வருகிறார். இதற்காக அதிகாலை 5 மணிக்கு விருதுநகர் ஆத்துப்பாலம் நிறுத்தத்திலிருந்து பேருந்தில் ஏறி அருப்புக்கோட்டைக்கு செல்பவர் வேலையை முடித்துவிட்டு மீண்டும் மாலை 6 மணிக்கு வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். புதன்கிழமையும் அதேபோல் அதிகாலை வேலைக்கு கிளம்பி சென்ற சங்கர் சித்ரா தேவி பாலவனத்தம் பகுதி அருகே சாலையில் கத்தி குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். அந்த பகுதி வழியாக சென்றவர்கள் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் அவரை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அருப்புக்கோட்டை நகர காவல் நிலையத்துக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அருப்புக்கோட்டை ஏஎஸ்பி மதிவாணன் தலைமையில் போலீசார் மருத்துவமனைக்கு வந்து சங்கர் சித்ரா தேவியிடம் என்ன நடந்தது என்று விசாரித்துள்ளனர். அப்போதுதான் அக்கா அக்கா என்று பாசம் காட்டி வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கூட்டாளியுடன் செய்த வழிப்பறியும் கத்தி குத்தும் தெரிய வந்தது. வழக்கம் போல வேலைக்கு செல்ல கிளம்பி வந்த சித்ரா தேவி ஆத்துப்பாலம் பேருந்து நிறுத்தத்தில் நின்றுள்ளார். அப்போது யானைக்குழாய் தெருவைச் சேர்ந்த தங்கப்பாண்டி ஆட்டோவுடன் அங்கு வந்து சங்கர் சித்ரா தேவியிடம், அக்கா நான் அருப்புக்கோட்டைக்குத்தான் போறேன், நீங்களும் வாங்க விட்டுறேன் என்று கூறியுள்ளார். பழக்கமான நபர் என்பதால் சங்கர் சித்ரா தேவியும் ஆட்டோவில் சென்றுள்ளார். சிறிது தூரம் சென்றதும் தங்கப்பாண்டி தனது கூட்டாளி என்று கூறி ராமநாதன் என்பவரையும் ஆட்டோவில் ஏற்றிச் சென்றுள்ளார். அருப்புக்கோட்டை அருகே பாலவனத்தம் தாண்டி சென்று கொண்டிருந்த போது திடீரென ஆட்டோ ஓட்டுநர் தங்கப்பாண்டி ஆட்டோவை காட்டுப்பகுதிக்குள் திருப்பியுள்ளார். அதிர்ச்சியடைந்த சங்கர் சித்ரா தேவி சத்தம் போடவே தங்கப்பாண்டியனும் ராமநாதனும் சேர்ந்து அவரை தாக்கியுள்ளனர். தொடர்ந்து கத்தியால் குத்தி அவர் கழுத்து மற்றும் காதில் அணிந்திருந்த 4.5 சவரன் தங்க நகைகளை பறித்துவிட்டு அவரை கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். போலீசாரிடம் சங்கர் சித்ரா தேவி கூறிய தகவல்களை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தேடி அருப்புக்கோட்டை அருகே இருக்கன்குடி சாலையில் பதுங்கியிருந்த ஆட்டோ டிரைவர் தங்கப்பாண்டியை கைது செய்தனர். அவரிடமிருந்து ஆட்டோ, தங்க நகைகள், கத்தி, 2 செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ராமநாதனையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அம்மா தாய்மாரே ஆபத்தில் விடமாட்டேன் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்வது சினிமாவுக்காக மட்டும்தானோ என்பதாகவே சங்கர் சித்ரா தேவியின் சம்பவம் அமைந்துள்ளது.